சார் சார் இந்த நாடாளுமன்றம் இதை பற்றி அண்ணாமலை ஒரு ட்விட் போட்டிருக்காரு. அது என்ன போடுங்க அண்ணாமலை என்ன ட்விட் போட்டு அண்ணாமலையில் தான் பதில் சொல்கிற அளவுக்கு நான் அவ்வளோ சீப்பாக போயிட்டேன் நான் உங்களுக்கு. விஆர் பாலு வந்து ஒரு ஒரு தலித் அமைச்சர் வந்து இந்த மாதிரி பேசியிருக்காரு. தொடர்ந்து இது போன்ற தலித் தலைவர்கள் வந்து தரைக்குறவா பேசுறது இவரோட வழக்கமாக போச்சு. இந்த மாதிரி கேள்வி கேட்டவர் யாரு? கேள்வி கேட்டவர் யாரு? அமைச்சர். கேள்வி கேட்ட எந்த அமைச்சர்? கேள்வி கேட்டவர் யாரு? மெயின் கொஸ்டின் போட்டது யாரு? அது தெரியாம பேசுறீங்களா? அவரும் தலித் தான் இல்லையா? ஏ ராஜா தலித் தானே. அவர் தலித்தை பத்தி பேசுறாரு. தலித்துங்கிறத மறந்துட்டு அவர் போட்டு பேசுறாரு. நீங்க சொன்ன பதிலுக்காக சேம் செயல் கோட் போடுறாரு அவரு. ஒரு தலித்தை எடுத்து இன்னொரு தலித் பேசலாமா? அப்படி பார்த்தா நான் தலித்துங்கிறத பற்றி பேசல. அவரே இவருக்கு ஒரு மினிஸ்டர் இருந்துக்கிட்டு எந்த கேள்வி கேட்டோமோ அந்த கேள்வி கேட்டது அந்த அமைச்சர் பேசலாம், அந்த அவருடைய துணை அமைச்சர் பதில் சொல்லலாம். இவர் இதுக்கு சம்மந்தமே இல்லை. மீன்வளத்துறை அமைச்சர் இதுக்கு இந்த கொஸ்டினுக்கு எப்படி சம்மந்தம்? மீன்வளத்துறை அமைச்சர் இதுக்கு எப்படி சம்மந்தம்? அவர் வந்து அது இம்ப்யூட் பண்ணாருன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. எனக்கு ஜாதி மதம் இதெல்லாம் கிடையாது. எல்லாமே எல்லா ஜாதியும் எல்லா மதமும் ஒன்று தான். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு அரசியல் ரீதியாக அதை பேச ஆரம்பித்தா அதுக்கெல்லாம் பதில் பேச நான் முடியாது. ஒரு கேள்வி அது ஒரு உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு அரசியல் ரீதியாக அவர் பேசுறாருன்னா அதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா? நாங்கள் எங்களை போல ஆளுங்களா? அவங்களாம் ஸ்மால் டைம் பீப்புள். அவங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன சார் 60-65 வருஷமாக பாலிடிக்ஸில் இருக்கேன். நேற்று முந்தா நாள் வந்து அண்ணாமலைன்னா அண்ணாமலை பதில் சொல்கிற அளவுக்கு நான் அவ்வளோ தாண்டி போயிட்டேன்னா இல்ல சார். அப்படி முற்றிலுமாக திரித்து பரப்பப்படுகிறது, தவறா ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னு சொல்றீங்களா சார்? உங்களுடைய பேச்சை முற்றிலும் தவறா அவங்க வந்து தவறாக தான் சொல்றாரு. கேள்வி கேட்டவர் ஒரு தலித் தானம்மா. இவர் தலித்துன்னு புதுசாக இறங்கினா நீங்க வந்து கேள்வி கேட்கும்போது தெரியுது அவர் தலித்தா இல்லையா, என்ன கலர்லாம் பார்த்தோம் பதில் சொல்லுங்க. அவருக்கு சம்மந்தமே இல்லாத அவர் வராரு. தமிழ்நாட்டு பிரச்சனை, தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஒரு மெயின் கொஸ்டின் போடுறாரு ஏ ராஜா. அவர் தலித்து. அந்த கேள்விக்கு அப்புறம் அடுத்த துணை கேள்வியை நான் போடுறேன். நான் போடுற கேள்வி போது அவர் இன்டர்ஃபியர் பண்ணுறாரு. இன்டர்ஃபியர் பண்ணுறதுக்கு என்ன அவருக்கு அருகதை இருக்குது? முதல்ல அவர் அந்த அமைச்சருடைய துணை அமைச்சராக இருக்கணும், உள்துறையினுடைய துணை அமைச்சராக இருக்கணும். இல்லைன்னா அது சம்மந்தப்பட்ட கேள்விக்கு அவரே கேள்வி கேட்டு பதில் சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. எதுவுமே இல்லாமல் சம்மந்தப்படாமல் தலித்துன்னா என்ன? நாங்களாம் தலித்துக்கு விரோதிகளா? என்ன சார், இந்துக்கள்லாம் அவங்க தான், தலித்துனா அவங்க தான். நாங்கள் எதுக்குமே சம்மந்தம் இல்லை எங்களுக்கு. நான் கேஸ்ட் பாலிடிக்ஸ்லாம் அந்த மாதிரி ஸ்டூப் டவுன் பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் 65-66 வருஷமாக அரசியல் இருக்கேன். நான் அந்த மாதிரி ஸ்டூப் டவுன் பண்ண முடியாது, என்னால் பண்ண முடியாது. அவர் கேட்குற கேள்வி என்னை தாழ்வுபடுத்திக்கிட்டு நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். நான் அது மாதிரி பண்ண மாட்டேன். இது மாதிரி அண்ணாமலை கேள்வி கேட்குறதுலாம் என்கிட்ட பேசாதீங்க இனிமே தயவுசெய்து. அண்ணாமலைலாம் சாதாரண முந்தா நாள் அரசியலுக்கு வந்துட்டு இன்னைக்கு பேசணும்னா என்ன சார் அர்த்தது? அவர் அவருடைய தன்னடக்கத்தோடு பேசணும். யாரை பற்றி பேசுகிறோம் என்னங்கிறது எங்களை பற்றி தெரியாத ஆள் ஒருத்தர் பேசுனாருன்னா நான் என்ன பண்ண முடியும்? 66 வருஷமாக அரசியல் இருக்கிற ஒருத்தர் பற்றி நம்ம அப்படி பேசுகிறோமே அவர் நினைக்கவில்லை. முந்தா நாள் அரசியலுக்கு வந்தார், இன்றைக்கி திடீர்னு கேள்விக்கிறார். அவர் பதவி அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவரானா என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாமா, என்ன வேணாலும் பேசலாமா? நாங்கள் அரசியல் இந்த ஜாதி மதம் இதுக்கெல்லாம் வித்தியாசத்துக்கு அப்பாற்பட்டோம். எங்களை எல்லா ஜாதியும் ஒன்று தான், எல்லா மதமும் ஒன்று தான். புரியுதா உங்களுக்கு? அந்த பக்கம் இந்துக்கள், நாங்கள் தான் இந்துக்களுக்கு நாங்கள் தான் கேட்டாங்க. ராமர் கோவில் கட்டினா இந்துக்கள். இவரை பற்றி என்ன? அதை பற்றி ஜாதியை பற்றி பேசணுமா? டிஸ்கஷன் வந்ததா? ஏன் ஜாதியை பற்றி சொல்கிறாரு? பிரச்சனை என்னென்னா தமிழ்நாட்டுக்கு வந்து நிதி கொடுக்கல, எங்களுக்கு நிதி தரேன்னு சொல்லிட்டு 27ஆம் தேதி ஹோம் மினிஸ்டர் ப்ராமிஸ் பண்ணார். ஆல் பார்ட்டி லீடர்ஸ்கிட்ட ப்ராமிஸ் பண்ணார், நான் 27ஆம் தேதிக்குள்ளே நிதி விடுவிப்பேன், வெள்ளச்சேதத்துக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிவிட்டு இஸ் கான் பேக். இன்றைக்கி அவர் கேள்விக்கே அவர் தான் கேள்விக்கு பதில் சொல்லணும். அவர் துணை அமைச்சர் விட்டுட்டு அவர் போயிட்டார். அவர் வரவே இல்லை, ஹவுஸுக்கே வரல. இது பொறுப்புள்ள அமைச்சர் செய்கிற வேலையாது. முதல் கொஸ்டின் வருது, முதல் கொஸ்டினில் ஹோம் மினிஸ்டர் பதில் சொல்லணும். ஹோம் மினிஸ்டர் பதில் சொல்லாமல் யாரே விட்டு பதில் சொல்கிறாரு? வரட்டும், துணை அமைச்சர் பேசலாம், பதில் சொல்லலாம். அவர் பதில் சொல்லிட்டு இருக்கும்போது இவர் ஏன் வேற ஒரு அமைச்சர், வேறு சம்மந்தப்படாத இலாக்காவுக்கு அமைச்சர், அவர் ஏன் பதில் சொல்லணும்? முதல்ல நான் ஈல்டானால் தான் அவர் பேசணும். முதல்ல தெரியுமா உங்களுக்கு? பாராளுமன்ற விதிமுறைகள் தெரியும். பாராளுமன்ற விதிமுறைகள் முருகன் சாருக்கு தெரியல. பாராளுமன்ற விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு அவர் பேசுகிறார். நீங்கள் உட்காருங்க, ஏன் சும்மா பேசுகிறீங்க, உட்காருங்க, நீங்கள் அதை ஏன் சம்மந்தம், உங்களுக்கு என்ன சம்மந்தம், உட்காருங்க அப்படின்னு. இதுதான் நான் சொன்னது. இடைமறித்து பேசுறது சார், அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை. நான் உட்கார்ந்தா தானே பேச முடியும். அவர் ஈல்டாகணும், நான் ஈல்டாகி நான் உட்காரணும். வில் ப்ளீஸ் ஈல் மிஸ்டர் பாலுன்னு அவர் கேட்கணும், நான் உட்காரணும்.
நான் உட்காராம இருந்தால் அவர் பேசக்கூடாது. இதுதான் விதிமுறை. இதெல்லாம் தெரிஞ்சுங்க நீங்கள். இல்ல அவங்க அன்ஃபிட்னு சொன்ன வார்த்தையை தான் அன்ஃபிட்டா? தகுதியற்றவர். எதுக்கு அன்ஃபிட்டு? உங்களுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு அன்ஃபிட்னு அர்த்தமா? உங்கள் இந்த கேள்வி கேட்டது ராஜா கேட்டார், பதில் சொல்கிறது துணை அமைச்சர் பதில் சொல்லணும். துணை அமைச்சர் பதில் சொல்ல வேண்டியதுக்கு இன்னொரு துணை அமைச்சர் பதில் சொல்லலாமா? புரியுதா உங்களுக்கு? இவரே துணை அமைச்சர், இன்னொரு துறைக்கு துணை அமைச்சர். இவர் மீன்வளத்துறைக்கும் இந்த நேச்சுரல் கலாமிட்டிஸ் பதில் சொல்ல வேண்டியது உள்துறை அமைச்சர், அதனுடைய துணை அமைச்சர். புரியுதா உங்களுக்கு? அண்டர்ஸ்டாண்ட்? இந்துக்களுக்கு நாங்கள் தான் பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்றதும் மற்றவர்கள் சாதி அம்மா, மதத்தை இழிவுபடுத்துகிறார்கள் அதாவது அப்படின்னு கேளுங்க, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஒரு தரம் தாண்ட ஒருத்தருக்கு பதில் சொல்ல முடியாது. ஹை லெவலில் இருக்கிறவங்க, என்னுடைய ஸ்டேச்சர், என்னுடைய லெவலில் இருக்கிற ஒருத்தர் கேள்வி கேட்டாருன்னா, ஒரு இந்த கேள்வி கேட்டிருக்காரு, நீ என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஈக்குவலாக இருக்கும். முந்தா நாள் அரசியலுக்கு வந்தவங்க கேட்க அண்ணாமலைக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லணுமாமா? ஏமா நீங்கள் முதல்ல மீடியா வந்து ஹைப் பண்ணுறீங்க. நீங்கள் அண்ணாமலை ஹைப் பண்ணி பெருசாக நாங்களாம் சின்ன ஆளுங்களா? ரொம்ப நோ வெரி சாரி. இது மாதிரி இனிமேல் கேட்காதீங்க தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும்.